இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவியை தாய் போல் பார்ப்பவன் தான் ஆண் சிங்கங்கள். மக்கா பொம்பளையா நினைக்குது, இவன் யாரு பக்கம் பேசுறானே தெரியலையே. உங்க பக்கம் தான் இந்த வாரு மொட்டை. வணக்கம் வணக்கம், போய் சந்தனம் தேய்ச்சிட்டு வா. எனக்கு சித்திரத்தில் அன்னைக்கு என் மக காசிமியா ஒரு 32 பேத்துக்கு மொட்டை எடுத்தான். எனக்கு மட்டும் 16 தடவை மொட்டை எடுத்தாங்க. ஏன்னா அவசரத்தில் இங்கிட்டும் போட்டு விட்டுருவேன், அங்கிட்டும் போட்டு விட்டுருவேன். ஆனால் உலகத்திலே என் தம்பிகளுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன், மசுரில் குண்டக்க மண்டக்க வெட்டாதியடா. பெத்த தாய்க்கு பிள்ளைய அடையாளம் தெரியல. சலூன் கடைக்கு போய் இந்த பக்கம் வலிச்சிட்டு வந்து இப்போ நிற்கிறேன். அவங்க அம்மா சொல்லுது, தம்பி நீ யார்? பூச்செண்டு மயனா? ஓ மயந்தாம்மா. அடா எழுவட்டவளை, அடையாளம் தெரியல. அன்றைய காலத்தில் என் முன்னோர்கள்லாம் வெட்டின ஒரே வெட்டு செம்பரியாட்டு வெட்டு. இங்கே வாரு பிள்ளை வளர்ந்துருக்கு, வாரு 3 கிலோவில் அவங்க இங்கே வாரு கொலாயை கழட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாரு ஒவ்வொரு ஆளா என் வண்டியை காணாமட்டியான், சில பேர் பெட்ரோலை காணாமட்டியான். அன்னைக்கு ஒரு ஆள் பொண்டாட்டியை காணாமட்டியான். என் பொண்டாட்டியை காண ஆள் எப்படி இருக்க முடியும்? ஆள் 2 கிலோ இருக்க முடியும். 2 கிலோ கிடையாது, 2 டன்னு. எங்கன்னு லைட் அடித்து பார்த்தா பொண்டாட்டியை வீட்டில் விட்டு முட்டை போதையில் வந்திருக்கேன். என்னடா அப்படி வாக்கிங் போனேன். இங்கே வாரு பப்புல சித்தி மயே. உலகத்திலே எத்தனை பிறவி வேணால் நீங்கள் பிறக்கலாம். மாடா பிறக்கலாம், மனுஷனா பிறக்கலாம். ஆனால் மனுஷனா பிறந்தா மட்டும் பார்த்தால் அடுத்த பிறவில அவன் தமிழனா பிறக்கணும். அதுதான் பெருமை. இந்த தமிழுக்கு உள்ள பெருமை எதுவுமே கிடையாது. என்னத்தா தட்டெடுத்துட்டு போய் பால்வாடியில் சோறு வாங்கிட்டு வாங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கணும். இந்த மசருக்கு அந்த பூ வைக்கிற ரேடியா கட்டின மாதிரி. ஆனால் அதுதான் பெத்த தாய். இது என்னடா போட்டு திரிகிட்டே இருக்கேன். அப்போ இருந்த மாதிரி வைப்பா. சார் போய் தேங்கம் இந்த பெட்டியை ஏற்றி விடுப்பா. டாட்டாச்சி கூட கொச்சி ஏற்றி விடு, சவுண்டு ஏற்றி விடுன்னு சொல்லு. ஆன கதையா அண்ணே அண்ணே, அந்த குழாயை ஏன் அப்படி போட்டு சித்திரப்படுத்துற? கருது வண்டியை திருப்புற மாதிரி அதை கலட்டி கொண்டு விட வீட்டில் வை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூனிட்டை கலாண்டு போயிடுவாங்க. இப்போ எதுக்கு தெரியுமா அதை திருப்பினாரு? ஆளுக்கு தெரியலையா? அப்போ இந்த கொட்டாயை பிரிக்க முடியுமா? இந்த மீனாட்சி உரமே நினைத்திருக்காது இவ்வளோ சொந்தம் வந்த வரும்னு. இது நான்